யாழ் பொலிகண்டி பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இறங்குதுறை பகுதியில் தனியார் ஒருவர் அத்துமீறி வசிப்பதாக தெரிவித்து மீனவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொலிகண்டி கடற்தொழில் சங்க கட்டிடத்திற்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியினை தனியார் ஒருவர் தனக்கு சொந்தம் என தெரிவித்து வேறொரு நபருக்கு விற்றுள்ளார். குறித்த நபரினால் அந்த பகுதியை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டுவர முடியாமலும் வலைகளை உலர்த்த முடியாமலும் உள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். இந்த காணி எங்களுக்கு பெற்று தரணும் என்று சொல்லி அந்த காணிக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லித்தான் இப்ப ஆர்ப்பாட்டம் வச்சு நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அவைகள் அறிவிச்சு பாதுகாப்போட இருக்குது. ஒன்னும் செய்ய முடியாம நாங்க நிக்கிறோம். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்திடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கடற்கரை ஓரத்திலிருந்து 25 மீட்டருக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி, அதை தனியார் எவரும் உரிமை கோர முடியாது. அந்த பிரிவின் கீழேயே இவர்கள் உரிமை கோருகின்ற தகுதியை இழப்பார். இது காலாகாலமாக 50 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு மேலாக எங்கள் எல்லோருடைய கண்களாலும் இது பொது இடமாக பாவிக்கப்பட்டு வந்த இடம். அதை இப்பொழுது புதிதாக திடீரென்று ஒரு உரிமை கொண்டாடும். ஆகவே அவர்களுடைய உரிமை கோரிக்கையிலே நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. மீனவர்களின் கோரிக்கைக்கு உரிய தீர்வு ஒன்றை பெற்றுத் தருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.